அனைவருக்கும் வணக்கம். ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு, நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் இணைந்து ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஒப்பிலக்கிய பயிலரங்கம் என்று சொல்லப்படுவது. இதுல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, ஐயாரப்பர் திருமுறை மன்றம், நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம், இது ரெண்டுத்துக்கும் ஒப்பிலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேள்வி கேட்டவங்க நாளோட அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது இல்ல. புகழ் மழைதான் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கு. எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்த உலகத்துல எல்லா மூலையில இருந்தும் அருமையான ஒரு ஏற்பாடு, இப்படி எங்களுக்கு எங்கேயுமே நாங்க பாடம் கேட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் சூட்டுறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஐயா தான். பயிற்றுனர் ஐயா, பேராசிரியர் முனைவர் சண்முக செல்வ கணபதி ஐயா. இவங்களுடைய அற்புதமான அந்த பேச்சு, மழை போல வருகின்ற, அருவி போல வருகின்ற அந்த கருணை, எல்லா கருத்துக்களையும் எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்த்தரணும் அப்படின்னு சொல்ற ஒரு பேராசையும் அதுல பார்க்க முடியுது. குறுகிய காலத்துல எவ்வளவு விஷயத்த கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துறணும் அப்படிங்கிற அந்த பேராசை அவங்க பேசுற விதத்துல இருந்தே நாம புரிஞ்சுக்க முடியுது. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தோம். ஒப்பிலக்கிய கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல 12 கோட்பாடுகள் ஐயா சொன்னாங்க. நோட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அந்த 12 கோட்பாடுகள் என்னன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப எளிமையா அதை சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்துல திங்கக்கிழமை பார்த்தோம்னா தமிழும் பிறமொழி இலக்கியங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியையே ஒரு சுத்த வச்சுட்டு வந்துட்டாங்க. அமெரிக்கால தொடங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு மொத்தமா எந்தெந்த இலக்கியவாதிகள் எப்படியெல்லாம் ஒப்பீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு ஒரு அறிமுகமா செய்து வச்சாங்க. இன்று அதோடைய தொடர்ச்சியா தமிழில் இலக்கிய ஒப்பாய்வு என்ற தலைப்பில் ஐயா நமக்கு ஒரு அழகான கருத்தை சொல்லுவதற்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மேடையை அவர்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள், வாழ்த்துகள். ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்தி வரக்கூடிய பன்னாட்டு அளவில் நடைபெற்று வரும் ஒப்பிலக்கிய பயிலரங்கில் இன்றைய தினம் 3ஆம் நாள் நிகழ்வாக தமிழில் இலக்கிய ஒப்பாய்வு என்ற பொருளில் உங்களோடு சில சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். திருமுறை மன்றத்திற்கும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்திற்கும் ஒப்பிலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு என்று வினா எழுப்பியவர்களுக்கு இன்று ஒரு நல்ல பதிலும் கிடைக்கும். தமிழில் இலக்கிய ஒப்பாய்வு என்பது, ஒப்பிலக்கியம் என்பது இரண்டுக்கு மேற்பட்ட இலக்கியங்களை ஒப்பிடுதல் என்பதை நாம் பார்த்தோம். அவை பன்மொழி இலக்கியங்களாகவும் இருக்கலாம், ஒரு மொழிக்குள் இருக்கக்கூடிய பல இலக்கியங்களாகவும் இருக்கலாம். அந்த வகையில் பன்மொழி இலக்கிய ஒப்பாய்வை 2 நாட்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம். இன்று தமிழ் மொழிக்குள் இருக்கக்கூடிய இலக்கிய ஒப்பாய்வுகளை இன்று நாம் காண இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சங்க இலக்கியத்தில் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு வரை இந்த 1 மணி நேரத்திற்குள் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ
அதனை அந்த அளவிற்கு பயணிக்க ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு தான் இன்று வந்திருக்கிறோம். நம்முடைய மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இலக்கியங்களில் தொடக்க கால இலக்கியமாக, தொன்மை கால இலக்கியமாக, செம்மொழி என்ற அந்தஸ்தை, நமக்கு தரத்தை நம்ம தமிழுக்கு வாங்கி கொடுத்த இலக்கியமாக சங்க இலக்கியங்கள் திகழ்வதனை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்பது மரபு. இலக்கியங்கள் முதலில் கிடைக்கும், பிறகு இலக்கணம் கிடைக்கும். ஆனால் தமிழுக்கோ முதலில் கிடைத்தது தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். பிறகு கிடைத்த இலக்கியங்களை தொகுத்து சங்க இலக்கியங்கள் என்ற பெயரில் பாட்டும் தொகையுமாக 2300 சொச்சம் பாடல்கள் கொண்ட சங்க இலக்கிய தொகுப்பை தொகுத்து தந்தார்கள். இவற்றுள் பாட்டு என்ற நிலையில் 10 பாட்டும், தொகை என்ற நிலையில் 8 தொகையும் அமைந்துள்ளன. 10 பாட்டில் 5 பாடல்கள் ஆற்றுப்படை பாடல்கள். அதிலும் கூட முதலில் அமைந்திருப்பது திருமுருகாற்றுப்படை. செந்தமிழ் கடவுளாம் முருகன் மீது பாடப்பட்டது. முருக பக்தர்களை ஆற்றுப்படுத்தியது. சங்க இலக்கியத்தின் முதல் பாடலாக அமைந்திருப்பது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடியது. இன்று முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் என்று கூறுகிறோமே, அந்த அறுபடை வீடுகள் என்ற அமைப்பை நமக்கு காட்டிய நூல். அடுத்து ஒரு 4 இசைக்கலைஞர்களாலும் நாடக கலைஞராலும் பாடப்பட்டவை. புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்கிற மலைபடுகிறாம். ஆக இந்த 5ம் 10 பாட்டில் அமைந்துள்ளன. அடுத்தது அக இலக்கியங்களாக 3 உள்ள முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை என்ற 3. புற இலக்கியங்களாக நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி என்ற 10 பாட்டில் 10ம், 8 தொகையில் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களி மற்றும் அகநானூறு, புறநானூறு, இத்திரத்த 8 தொகை என்று சொல்லக்கூடிய நிலையில் அமைந்த சங்க அகத்திணை புறத்திணை பாடல்கள். இப்பாடல்கள் அனைத்தையும் பாடிய புலவர்களாக ஒரு 473 பேர் நமக்கு உள்ளனர். பாடியோர் பெயர் தெரியாத பாடல்களும் போல. இந்த புலவர் எண்ணிக்கையிலே பலராலும் பாராட்டப்பட்ட, பேசப்பட்ட, சிறப்போடு கூறப்பட்டு வருகின்ற ஒரு 2 மேதைகளை, புலவர்களை இன்று நாம் தமிழில் இலக்கிய ஒப்பாய்வு என்ற நிலையில் முதலில் எடுத்துக்கொள்ள நினைக்கிறோம். அதில் சங்கப்பாடல் கிடைத்துள்ள சங்கப்பாடல்களில் மிகுதியான பாடல்களை பாடிய புலவராகவும், குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவராகவும், களவு ஒழுக்கத்தை பாடுவதில் வல்லவராகவும், புறம் பாடுவதில் வல்லவராகவும், புறத்திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவராகவும், ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவிக்க
ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவிக்க குறிஞ்சிப்பாட்டை பாடிய புலவராகவும், ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி ஐங்குறு நூற்றையும், கலித்தொகையில் குறிஞ்சி கலியையும், புறப்பாடலுள் பாரி, பேகன் போன்ற வள்ளல்களை பாடிய புலவராகவும், புலனெடுக்கற்ற அந்தணாளன் என்று போற்றப்படுகின்ற, பொய்யானாவில் விலங்கு புகழ் கபிலன் என்று போற்றப்படுகின்ற அந்த மாபெரும் புலவர் கபிலர். கபிலர் கபிலர் நன்கு படித்த பழுத்த சான்றோர். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர். குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர். பாரி என்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழக்கூடிய பாரியின் உற்ற நண்பர். இன்றைய இரவு பௌர்ணமி முழுநிலா நாள். முழுநிலா நாள். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கபிலர் வாழ்ந்த காலத்தில் பரம்பு மலையை பாரி என்ற அந்த வள்ளல் ஆண்ட காலத்தில் அவருடைய மகள்கள் இருவர், அங்கவை சங்கவை என்று சொல்லக்கூடிய இருவர், பலமிக்க அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய அரண்மனையினுடைய உப்பரிகையில ஏறி நிற்க, முழு நிலா எழுந்து வர, அந்த நிலவை பார்த்து மகிழ்ந்த அந்த பெண்கள் மிக சிறப்போடு வாழ்ந்த அந்த வள்ளல், மிக சிறப்பாக ஆட்சி செய்த அந்த மன்னன், அந்த பெண்களை திருமணம் கேட்க வந்தவர்களுக்கு கொடுக்க தர மறுத்த காரணத்தினால் பாரியின் பரம்பு மலையின் மீது படையெடுத்து அவன் நாட்டை சின்ன பின்னமாக்கி பாரியையும் கொன்று நாட்டையும் இழந்தனர், அரண்மனையும் இழந்தனர். அவ்வாறு இழந்த நிலையில் அந்த பாரியினுடைய உற்ற நண்பனாக, அவைக்கள புலவனாக வாழ்ந்த கபிலர் என்ற பொல்லனழுக்கற்ற அந்த அந்தணாளர் பாரி இறந்த பிறகு இந்த இரு பெண்களுக்கும் தந்தை போல் விளங்கி, பாரி இருந்தால் எப்படி இந்த குழந்தைகளை வாழ வைப்பாரோ அந்த நிலையில் வாழ வைப்பதற்காக நினைக்கிறார். முதல் மாதம் முப்பரிகையில் நின்று அந்த பரம்பு மலையில் அந்த முழு நிலா எழுந்த காட்சியை கண்ட அந்த பெண்கள் மலையை இழந்து, அரண்மனையை இழந்து, அனாதையாகி கபிலரோடு நடைபயணமாக நடந்து சென்ற காலத்தில் மீண்டும் அந்த நிலா வருகிறது. அன்று பார்க்கிறார்கள், போன பௌர்ணமியிலே எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தோம், அந்த பௌர்ணமி, அந்த முழு நிலா நாள் எவ்வளவு சிறப்பாக இருந்தது, இன்று எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமே என்று அற்றை திங்கள் லவ்வ நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொலர், இற்றை திங்கள் இவ்வ நிலவில் எந்தையும் இளமே என்று பாடிய அந்த பாரி மகளிர் பாடிய அவலச் சுவையில் அமைந்த அந்த அற்புத பாடல். அந்த 2 குழந்தைகளையும் அழைத்து சென்று ஒவ்வொரு மன்னனிடம் இந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்க, அவரவர்கள் மறுக்க, கடைசியில் இந்த 2 குழந்தைகளையும் பெண்களையும் அந்தணர் வசம் ஒப்படைத்து விட்டு திருக்கோவிலூரில் பெண்ணையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு குன்றில் அமர்ந்து, பாரி இருந்தபொழுது வாழ்ந்த நிலை வேறு, பாரி இறந்த பிறகு தானும் தன்னுடைய கடமையை பாரிக்காக செய்து முடித்துவிட்ட நிலையில் வாட நினைக்காமல் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்த அந்த கபிலர் குன்று இன்றும் திருவண்ணாமலையில் இருக்கிறது. அத்தகைய சான்றோர். இவர் பாடிய புறப்பாடல்கள்
அகப்பாடல்கள், அகப்பாடல்களோடு அகப்பாடல்களிலே ஐங்குறுநூறு, குறிஞ்சிக்களி, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, அதுபோல புறப்பாடல்கள் புறநானூறு, பதிற்று பத்து போன்ற பாடல்களுடைய எண்ணிக்கையில் ஒரு 270ற்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய பிறவை இல்லாமல் 11 கீழ்கணக்கில் இன்னா 40 போன்ற பல்வேறு பாடல்களை பாடிய மாபெரும் சங்க சான்றோர் புலனெழுக்கற்ற அந்த நாளன். அந்த காலத்தில் இலக்கணத்துக்கு சொல்லும் பொழுது 6ஆம் வேற்றுமை தொகைக்கு விரிக்கு சொல்லும் பொழுது கபிலரது பாட்டு என்பதை மேற்கோளாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் அன்று இருந்தது. அதிலே குறிஞ்சிக்களியில் ஒரு பாட்டு, குறிஞ்சிக்களியில் ஒரு பாட்டு, தலைவி பற்றிய ஒரு பாட்டு, தன்னுடைய தோழியிடம் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இவற்றை விரிவாக நான் சொன்னால் இதுவே தனியாக மாறிவிடும். ஆகவே சுடர்தொடி கேளாய், என் தோழியே நான் சொல்வதை கொஞ்சம் கேள். தெருவில் நாமாடும் மணச்சிற்றில் காலிற் சிதையா அடைச்சிய கோதை பந்து வரிபந்து கொண்டோடி நோதக்க செய்யும் ஒரு சிறுபட்டி. சிறுபட்டி நாம் சிறு குழந்தைகளிலே மணல் வீடு கட்டி விளையாடும் பொழுது அந்த மணல் வீட்டை தன்னுடைய காலால் அடித்து கொண்டு செல்வானே ஒரு சின்ன பையன், அவன் சிறுபட்டி. ஒரு நாள் என் அன்னை என்னை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று எச்சரித்த காரணத்தினால் என்னை காண முடியாமல் தவிக்கும் அவன் என்னை காண்பதற்காக மாறுவேடம் கொண்டு என் வீட்டுக்கு வந்தான். வந்தவன் வீட்டு வாயிலிலே நின்று கொண்டு தண்ணீர் வேண்டும் என்று விக்கினேன், தண்ணீர் வேண்டும் என்று சொன்னான். என் தாயோ வந்திருப்பவன் இன்னார் என்று அறியாமல் யாரோ ஒருவர் தாகம் வேண்டி தண்ணீர் கேட்கிறார் என்ற நிலையில் தண்ணீர் கொடுத்து வர சொல்ல நானும் செல்ல, ஒரு சொம்பிலே நீர் கொண்டு செல்ல, அந்த சொம்பை அவனிடம் கொடுக்கும் பொழுது சொம்பை வாங்காமல் என் கையை பிடித்து எடுத்தான். யாரோ ஒருவன் இழுக்கிறானே என்று, அம்மா இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா என்று சொல்ல, அம்மா என்னவோ நடந்தது என்று அலறி புடைத்துக் கொண்டு வந்த உடனே அவன் வந்திருப்பது தான் என்பதை சொல்லாமல் கண் பார்வையால் சொல்லி என்னிடம் ஜாடையாக காட்ட, நான் என்னடி என்று கேட்க, என் தாய் கேட்க, தண்ணீர் கொடுக்கும் பொழுது விக்கினான் என்று சொல்ல, அவனை கழுத்தை நீவி விட்ட என் தாயின் செயலும், அந்த செயலை வைத்து ஒரு பாடல் அழகாக ஒரு நாடகம் போல பாடியிருக்கிறார். சுடர்தொடி கேளாய், தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் காலிற் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிவந்து கொண்டோடி நோதக்க செய்யும் ஒரு சிறுபட்டி. ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே, உண்ணி நீர் விக்கினேன் என வந்தார்க்கு அன்னை அடற்போர் சிகரத்தால் வாக்கிச் சுடரிடையாய் உண்ணி நீர் ஊட்டிவா என்றார். யானுந்தான் தன்னை எறியாது சென்றேன். மற்றன் வளைமுன் கைப்பற்றி நலிய தெருமந்திட்டான். நாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா. அன்னை அலறி பரதர மற்றென்னை புறம்படித்து அவனை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அந்த திருட்டு பயம் அவன் அந்த ஜாடையில பார்த்தாங்கிற சொல்ல, இது போல ஏராளம் பாரியை பாடிய பாடல்கள், பேகனை பாடிய பாடல்கள், இவை போல கபிலருடைய பாடல் ஏராளம். அடுத்த ஒரு புலவர் பரணர். சங்க இலக்கியங்களிலே 2 புலவர் பெயர்களை உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டாக கூறுவது மரபு. உம்மை தொகை கபில பரணர் என்பர். கபிலரும் பரணரும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த இருவருடைய பெயர்களையும் இலக்கண மேற்கோளாக காட்டக்கூடிய ஒரு வழக்காறு என்பது தமிழில் உண்டு.
அந்த வகையில் பரணர் நீண்ட நாள் வாழ்ந்தவர், உலக ஞானம் நிரம்பியவர். அவருடைய பாடல் கபிலரை பாடல் போல மிகச் சிறப்பாக நயமாக இருக்கக்கூடிய பாடல். இவர் பாடிய பாடல்களை அதிகமாக வரலாற்று குறிப்புகள் இருக்கும். பதிற்றுப்பத்தில் பாடியிருக்கிறார். இவை போல மருதத்திணையை பாடுவதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். செல்வக்கடுங்கோ வாடியாதனை பாடியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் பாடப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. இவர் பாடிய இந்த பாடல்கள் தொகுப்புகளை எல்லாம் சேர்த்து அகப்பாடலாயினும் புறப்பாடலாயினும் இவ்விரு புலவர்களுடைய பாடல்களை ஒப்பிடும் நிலையில் சங்க இலக்கிய ஆழங்கால் பட்ட புலமை அறிவை, கவிதை சுவையை, இலக்கிய நுட்பத்தை, சொல்லும் பாங்கை, சொல்ல எடுத்துக்கொண்ட அந்த தமிழ் ஆளுமையை இந்த இரண்டு புலவர்களிடம் ஏராளமாக பார்க்கலாம். இந்த வகையில் இவர்களை மட்டும் பேசிக்கொண்டு சென்றால் 1 மணி நேரம் போய்விடும். அடுத்ததாக சங்க இலக்கியத்துக்கு அடுத்த நிலையில் நாம் தமிழில் இலக்கிய ஒப்பாய்வு என்ற நிலையில் தொன்மையான 2 காப்பியங்களை இன்று அறிமுகம் செய்கிறோம். அவை தமிழில் தோன்றிய தொன்மையான காப்பியங்கள். 2 புலவர்கள் பாடியது, ஒருவர் கூற ஒருவர் எழுதியது, ஒருவர் கூற மற்றொருவர் கேட்டு மகிழ்ந்தது. அவர்தான் சேர இளவல் இளங்கோவும் முற்றும் திறந்த ஒரு சிறந்த முனிவராக திகழ்ந்த சாத்தனாரும் விளங்குகின்றனர். மணிமேகலையும் சிலம்பும் ஒரு குடும்பத்தினுடைய 2 தலைமுறை கதை. அவை ஒரு குடும்பத்தினுடைய 2 தலைமுறை கதை. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்வு சிலம்பு. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலுடைய வாழ்வு மணிமேகலை. ஒன்று சிலம்பு, மற்றொன்று மேகலை. 2ம் அணிகலன்களால் பெயர் பெற்றவை. ஒன்று சமண காப்பியம், மற்றொன்று புத்த காப்பியம். ஒன்று முத்தமிழ் காப்பியம், மற்றொன்று இயல்தமிழ் காப்பியம். 2மே 30 காதைகள் கொண்டது. சிலப்பதிகாரத்தினுடைய கதை மணிமேகலையில் முற்றும் என்று பதிகம் கூறக்கூடிய அளவுக்கு இவ் 2 இலக்கியங்களையும் இரட்டை காப்பியங்கள் என்று எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் குறிப்பிடுவார். அவரை போல பல புலவர்கள் குறிப்பிடுவார்கள், பல பேராசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். ஒன்று முத்தமிழ் காப்பியமாக விளங்குவதனை நாம் எல்லோரும் சிலம்பை அறிவோம். இவ் 2 காப்பியங்களிலும் அரசர்கள், பெரிய வீரர்கள், பாட்டுடை தலைவர்களாக இல்லாமல் பெண்கள் பாட்டுடை தலைவர்களாகவும் குடிமக்கள் காப்பியமாகவும் பெண்மையை ஏற்று போற்றிய காப்பியமாகவும் 2 காப்பியங்களும் விளங்குகின்றன. இவற்றிடையே கதை அமைப்பால் 2லுமே ஒப்புமை உண்டு. இந்த 2 காப்பியங்களிலும் 2 பெண் சமுதாயங்கள் என கண்ணகி என்ற சமுதாயமும் மாதவி என்ற அந்த கலைமகளும் அவள் பெற்றெடுத்த மணிமேகலை என்ற அந்த பெண்ணும் அரச சமுதாயத்தை எதிர்த்து வாழ்ந்த சிறப்பை கூறக்கூடிய காப்பியங்களாக 2ம் அமைந்துள்ளன. 2ம் பூம்புகாரிலே தோன்றியவை, மிக சிறந்த காப்பியங்களாக விளங்கக்கூடியவை. 2வது காப்பியமாகிய மணிமேகலை துறவு என்ற நிலையில் பேசக்கூடிய காப்பியமாக அமைந்துள்ளது. எப்படி சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்றும் மூவேந்தர் காப்பியம் என்றும் நாம் குறிப்பிடுகிறோமோ, அதை போல சிலம்பு மணிமேகலை அறநூல் அறக்காப்பியம் என்று கூறப்படும் சிறந்த அறங்களை கூறக்கூடியது. பசிப்பினி நீக்குவதை முதன்மையாக கூறக்கூடிய காப்பியம்.
சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றிய காப்பியம். மன்னனுக்கு எதிராக ஒரு பெண் போராடி வெற்றி பெற்ற காப்பியம். இதிலே பசியறம் பற்றி 10க்கு மேற்பட்ட இடங்களிலும், பரத்தை அறம் பற்றி ஒரு 8க்கும் மேற்பட்ட இடங்களிலும், கற்பு அறம் பற்றி ஒரு 8க்கும் மேற்பட்ட இடங்களிலும், அரசியல் அறம் பற்றி ஒரு 12க்கு மேற்பட்ட இடங்களிலும், நிலையாமையை பற்றி ஒரு 12க்கு மேற்பட்ட இடங்களிலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலம்பு கூறுவது போல் இதனையும் கூறக்கூடிய, மணிமேகலையும் கூறக்கூடிய அவற்றை ஒரு 20க்கு மேற்பட்ட இடங்களிலும், பசிப்பினி நீக்க கண்ட கண்ட அமுத சுரபியும் அழகான மணிவல்லவமும் தமிழகத்திலே நின்ற அந்த புத்த சமய கருத்துக்களும் போன்றவை 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 இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட சிந்தனைகள், வேறுபட்ட சிந்தனைகளில் சமய சிந்தனைகளாகவும் இலக்கிய போக்குகளை மாற்றுவனவாகவும் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் சிலம்பும் மேகலையும் ஒரு குடும்பத்தினுடைய 2 தலைமுறை கதைகளாக விளங்கி தமிழ் இலக்கிய வரலாற்றில் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அமைந்திருப்பவை. மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றும் சிலப்பதிகாரம் என்ற நிலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த 2 இலக்கியங்களையும் பயில்வோர், அதன் ஆழங்கால் பட்ட புலமை அறிவை பெறுவோர் படித்தும் சுவைத்தும் அனுபவித்தும் கண்டு உணர்க. ஒன்றுபட்ட கதையாயினும் கூறக்கூடிய புலவர்களுடைய சமய சார்பாலும் கூறக்கூடிய முறைகளாலும் இரண்டிலும் ஏராளமான வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவர் கூற ஒருவர் கேட்ட ஒரு காப்பியங்களாக இரண்டும் அமைந்துள்ளன. அடுத்ததாக நான் இன்று காண இருப்பது என்ன? சைவ வைணவ ஒற்றுமையை காட்டக்கூடிய இலக்கிய ஒப்பீடுகள் சிலவற்றை நான் இன்றைய தினம் ஒரு சிலவற்றை அறிமுகம் செய்கிறேன். அதிலே ஒன்று தாண்டக ஒப்பீடு. திருத்தாண்டகம், தாண்டகம் ஒரு வகை யாப்பு. தொல்காப்பியர் கூறிய கழி நெடில் அடிக்கு இருக்கக்கூடிய கட்டளைகளை தாண்டி அமைந்த ஒரு வகை யாப்பு, ஒரு வகை யாப்பு. சமஸ்கிருதத்திலே சியாமலா தாண்டகம் என்று உண்டு. அதற்கும் இதற்கும் வேறுபாடு உண்டு. இந்த தாண்டகம் என்பது அரிசீராலோ அரிசீரிலோ என்சீரிலோ வரும். அடிதோறும் 6 சீர்களோ 8 சீர்களோ வரும். 6 சீர்கள் கொண்டு வருவதனை குறுந்தாண்டகம் என்றும் 8 சீர்கள் பெற்று வருவதனை நெடுந்தாண்டகம் என்றும் அழைப்பர். இதிலே யாப்பு இலக்கணங்கள் உண்டு. பன்னிரு பாட்டியல், யாப்பருங்கல விருத்தி போன்ற இலக்கண நூல்கள் இவற்றை தெளிவுபடுத்தி இருக்கின்றன. இதிலே அடிதோறும் வரக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் பெரும்பாலும் 4ஆம் சீர் 8ஆம் சீர் தேமாவாகவும் 3ஆம் சீர் 7ஆம் சீர் பெரும்பாலும் தேமா அல்லது புலிமாவாகவும் 1, 2, 5, 6 என்ற சீர்கள் பெரும்பாலும் காய்ச்சீராகவும் அமைந்திருக்கக்கூடிய யாப்பு இலக்கணத்திற்கு உட்பட்டவை இந்த தாண்டகம் என்ற ஒரு வகை யாப்பு வகையால் அமைந்த ஒரு இலக்கிய வகை. இந்த தாண்டகத்தை பாடிய புலவர்கள் 2 தமிழ் இலக்கியம் பெற்றுள்ளது. ஒன்று சைவத்தில் தாண்டக வேந்தர், தாண்டக சதுரர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர், மருள் நீக்கியார், தர்மசேனர், திருநாவுக்கரசர்,
அப்பர், உழவாரப் படையாளி, தொண்டு கிழவர், குளிச்செழுந்த நாயனார், படுத்து முதிர்த்த பெரும் 81 ஆண்டுகள் வாழ்ந்த பெரியவர். இவர் தமிழிலே தாண்டகம் என்ற ஒரு யாப்பு வகையில் இவர் பாடிய 99 பதிகங்கள் நமக்கு இன்று கிடைத்துள்ள. இவர் பாடிய 312 பதிகங்கள் இன்று நமக்கு கிடைத்துள்ள. இவற்றில் தாண்டகம் என்ற யாப்பில் அமைந்த 99 பதிகங்கள் கிடைத்துள்ள. இவற்றை 12 திருமுறைகளை வகுத்தமைத்த நம்பியாண்டார் நம்பி போன்ற பெரும் பெரியவர்கள் 6ஆம் திருமுறையாக கணக்கிடுவர். 6ஆம் திருமுறையாக கணக்கிடுவர். இவற்றை போல வைணவத்திலே திருமங்கை ஆழ்வார் என்ற ஒரு பெரும் ஆழ்வார் புலவர், கலியன், நீலன், ஆளிநாடன் என்று அழைக்கப்பட்ட ஒரு குறுநில மன்னன் குமுதவல்லி என்ற ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதலால் அவள் சொன்ன அந்த கட்டளைக்கு ஏற்ப நாள்தோறும் 1008 அடியார்களுக்கு ததியாராதனம். ததியாராதனம் என்பது அன்னமிடல். ததியாராதனம் செய்து வர பொருள்கள் முட்ட, மன்னனுக்கு செலுத்த வேண்டிய திரையும் செலுத்த முடியாத நிலையில் பிறகு சிறைப்பட்டு மீளப்பட்டு பிறகு பொருள்களை களவாடியாவது இந்த பணியை செய்ய நினைத்து களவாடும் பொழுது திருமாலே தன் தேவியுடன் மணக்கோலத்தில் எழுந்தருளி வர அவரிடம் மணக்கோலத்தில் இருப்பதை கூட காணாமல் நகைகளை எல்லாம் பறிக்க, அவரும் கொடுக்க, அந்த நகைகளை எடுத்து செல்ல முயலும் பொழுது முடியாமல் தவிக்க, ஏதோ மந்திரம் செய்து விட்டாய் என்று அவர் கூற, அந்த நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அந்த மணக்கோலத்தில் வந்த பெருமாள் கூற கேட்டவர் ஆளிநாடன், கலியன், திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். வைணவத்தில் இருப்பது போல பஞ்சசமஸ்காரம் செய்வதற்கு யாரும் இவருக்கு முன்வராத நிலையில் நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளே இவருக்கு ததியாராதனம் பஞ்சசமஸ்காரம் செய்து வைத்தார். திருமங்கை ஆழ்வார் இவர் பாடிய பாசுரங்கள் 2ஆம் ஆயிரமாக இன்று தொகுக்கப்பட்டுள்ளன. இவையல்லாமல் இவற்றில் குறுந்தாண்டகம், நெடுந்தாண்டகம் என்ற 2 இலக்கிய வகைகளை அவர் கொடுத்துள்ளார். இவற்றில் குறுந்தாண்டகம் 20 பாடல்களையும் நெடுந்தாண்டகம் 30 பாடல்களையும் கொண்டுள்ள. அந்த நெடுந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய முதல் 10 பாடல்கள் தன்மை கூற்றாகவும் 11 20 வரை இருக்கக்கூடிய கூற்றுகள் நற்றாய் அல்லது செவிலித்தாய் கூற்றாகவும், 21 30 வரை இருக்கக்கூடிய பாடல்கள் தலைவி கூற்றாகவும் அமைந்து பக்தி மரபு தழுவிய காதல் இலக்கியங்களாக அவைகள் திகழ்கின்றன. நாவுக்கரசர் கொடுத்த தாண்டகங்களில் பல இவை போல மதுர பக்தி நிறைந்த, உவகை சுவை நிறைந்த என பாடல்கள் உள்ள. உன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று கூறுவது போல அருமையான பாடல்கள் உள்ளன. நாவுக்கரசர் பெருந்தகை தந்த அந்த திருத்தாண்டகங்களிலே
பல்வகை பொருள்களையும் பல தலங்கள் மீதும் பாடப்பட்டவை உள. அடையாள திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், திருவினா திருத்தாண்டகம், நின்ற திருத்தாண்டகம், பல்வகை திருத்தாண்டகம், மறுமாற்று திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகங்கள் என்ற நிலையில் பல உள. அவர் பாடிய இறுதி பதிகமாக நமக்கு கிடைத்த பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என்ற எண்ணுகேன் என் செய்து எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகமும் இந்த திருத்தாண்டகத்தில் அமைந்துள்ள இவற்றிடையே 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 சைவ வைணவ ஒன்றுபட்ட சிந்தனைகளையும் இறைநெறியை காட்டக்கூடிய நிலையில் இரண்டும் ஒன்றுபட்டும் அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற நிலையில் அமையக்கூடிய தனிமை கூறுகளும் சிறப்பு கூறுகளும் கொண்டு விளங்குகின்றன. இவற்றை பின்னால் வரக்கூடிய சிலவற்றில் நாம் காண்போம். அடுத்ததாக நாம் காண இருப்பது திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திரு காப்பு என்று 4000 திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வாரால் பாடப்பட்ட இந்த பல்லாண்டும், பாலுக்கு பாலகன் வேண்டி அடிதிட பார்க்கடல் ஈந்த பெறான், மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள், ஆளிக்கும் அந்தணர்கள் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று பட்டினத்து பிள்ளையாரின் கணக்க பிள்ளையாக இருந்து விறகு வெட்டியாக மலர்ந்து பல்லாண்டு பாடிய சேந்தனாருடைய திருப்பல்லாண்டும், நாம் பஞ்சபுராணம் பாடும் பொழுது, திருக்கோயில்களிலே நாம் பஞ்சபுராணம் பாடும் பொழுது அந்த பஞ்ச புராணங்களில் மூவர் தேவார மூவர் பாடிய ஒரு பாடலும், திருவாசகத்தில் இருந்து ஒரு பாடலும், திருவிசைப்பாவில் இருந்து ஒரு பாடலும், இந்த திருப்பல்லாண்டு என்று சேந்தனார் பாடிய ஒரே பதிகத்தில் இருக்கக்கூடிய 13 பாடல்களில் ஒரு பாடலும், திருத்தொண்டர் புராணத்தில் இருந்து ஒரு பாடலுமாக பஞ்சபுராணம் என்று பாடும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை இலக்கியம் பல்லாண்டு. வைணவத்திலே பெரியாழ்வாரும் சைவத்திலே சேந்தனாரும் பாடியிருக்கிறார். இந்த பல்லாண்டு பாடிய நிலைகளிலும் கூட ஒரு ஒற்றுமை உண்டு. பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர், பட்டர்பிரான் என்று அழைக்கப்பட்டவர். ஸ்ரீ வல்லபதேவனால் பாராட்டப்பட்டு பட்டத்து யானை மேல் வைத்து அவரை அமர வைத்து கவரி வீசி வர பட்டத்து யானை மேல் வந்த பெரியாழ்வார் வானையை நோக்க அங்க கண்ணபிரான் இவருக்கு காட்சி கொடுத்து சிறு குழந்தையாக காட்சி கொடுக்க அந்த குழந்தையை கண்ணால் மனக்கண்ணால் பார்த்த அந்த பெரியாழ்வார், ஐயோ இந்த குழந்தையை எல்லோரும் பார்க்கிறார்களே கண்ணேறு பட்டு விடுமோ என்று அஞ்சி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திரு காப்பு என்று தொடங்கக்கூடிய இந்த பல்லாண்டு பதிகத்தை பாடினார். விறகு வெட்டியாக பட்டினத்து பிள்ளையாருடைய கணக்க பிள்ளையாக இருந்து பட்டினத்து பிள்ளையார் துறவு கொண்ட பிறகு கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் மக்களுக்கு வாரி கொடுத்து விட்டு தில்லைக்கும் பக்கத்திலே அவர் போய் ஒருவர் தங்கி, சேந்தனார் என்பவர் தங்கி விறகு வெட்டியாக திகழும் பொழுது விறகு வெட்டி கிடைக்கக்கூடிய பொருள் மூலமாக அடியார்களுக்கு அமுது செய்து வரும் பொழுது ஒரு நாள் பெருமான் இவருடைய புகழை வெளி உலகிற்கு தெரிவிக்க வந்தார். முதியவர் வடிவில் வந்தார். சேந்தனாரை கண்டார். அவரிடம் அன்னம் கேட்டார். அவர் வைத்திருந்த களி திருவாதிரை மார்கழி திருவாதிரை களி இப்படித்தான் தோன்றியது. அந்த களியமுதை கொடுக்க அவற்றை உண்டுவிட்டு சிலவற்றை தன்னுடைய
தன்னுடைய துணியில் முடிந்து கொண்டு அந்த முதியவர் செல்ல, நாள்தோறும் கூத்தனுடைய சிலம்ப கடலடி ஓசையை கேட்ட மன்னன் அன்று கேட்காமல் தவிக்க, காரணம் புரியாமல் திகைக்க, பெருமான் சேந்தன் கொடுத்த கலியமுதை உண்ட காரணத்தினால் நான் காலதாமதம் ஆனேன் என்று சொல்ல, அந்த சேந்தன் யார் என்று வினவ, அவரை காண தில்லையிலே ஓடாது நின்ற தேரை சேந்தனார் திருப்பல்லாண்டு பாட ஓடிய சிறப்புடையது இந்த திருப்பல்லாண்டு பதிகம். ஒன்று சைவத்தில் இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு, மற்றொன்று வைணவத்தில் இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு. ஒன்று சிவபெருமான் மீது பாடியது, மற்றொன்று கண்ணபிரான் மீது பாடியது. ஒன்று பெரியாழ்வார் பாடியது, மற்றொன்று சேந்தனார் பாடியது. இவற்றுக்குள்ளே ஏராளமான ஒன்றுபட்ட செய்திகள் உண்டு. சைவத்தில் கூறுவது போல, சிவனடியாருக்கே நான் தொண்டு செய்து வாழ்வேன், பெரிது 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 அடியார்தம் பெருமை பெரிது என்று சொல்லக்கூடிய சைவ நெறி போல, மழவடியார்க்கு வழி வழி ஆளாய் மனம் செய் குடிபிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே என்று நம் சைவம் கூற, வைணவம் அல்வடக்கு ஒன்றில்லா அபிமான துங்கன் செல்வன் நம்பியை போல நானும் பழ அடியேன் என்று வைணவ திருப்பல்லாண்டு கூற, பாடு இலக்கிய வகையால் ஒன்றுபட்டு, இறைபுகழை பாடும் நிலையால் ஒன்றுபட்டு, சமய நிலையால் வேறுபட்டு, பாடிய புலவர்களுடைய அனுபவத்தால் வேறுபட்டு, இரண்டிடுமே ஒன்றுபட்ட மாறுபட்ட வேறுபட்ட சிந்தனைகளை ஒப்பிலக்கிய நோக்கில் அவரவர் கண்கொண்டு அவரவர் தரம் கொண்டு நோக்கக்கூடிய ஒரு இலக்கிய வகையாக அமைந்துள்ளது. ஐந்தாவதாக நான் இன்று அறிமுகப்படுத்த இருப்பது பல்லாண்டு போல ஒரு இலக்கிய வகை. சங்க இலக்கியத்தில் தோன்றிய ஒரு சிறு வித்து காலந்தோறும் வளர்ந்து தமிழில் ஏராளமான படைப்புகளை தந்திருக்கக்கூடிய பாவை பாட்டு என்று சொல்லக்கூடிய பாடல். பாவை பாட்டு நன்றாக உங்களுக்கு தெரியும். திருப்பாவை, திருவம்பாவை, கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட பாவை நூல்கள் உள்ளன. கண்ணதாசன் கூட தைப்பாவை பாடினார். செந்தமிழ் பாவை பின்னால் தோன்றியது. இவை போல ஏராளமாக இருக்கக்கூடிய இந்த பாவை பாடல்கள், பாவை பாடல், அதிலே வைணவத்தில் தோன்றியது திருப்பாவை, சைவத்தில் தோன்றியது திருவம்பாவை. திருப்பாவை பாடியவர் ஒரு பெண், திருவம்பாவையை பாடியவர் நம் அடிகளார். அந்த பெண் ஆண்டாள், இந்த பெரியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் இருவரும் பாடிய திருப்பாவை திருவம்பாவை தமிழும் தமிழரும் தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் வாடுகிறார்களோ அங்கெல்லாம் மார்கழி திங்களில் இவை தவறாமல் அவரவர் ஆலயங்களிலே முழங்கப்படுவதனையும் பாடப்படுவதனையும் விரிவுரை செய்யப்படுவதனையும், அந்த மார்கழி திங்களில் பாவை விழா என்று சிறுவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய விழாவும், சிறுவர்களை தவறாமல் மனப்பாடம் செய்து அவர்களில் வெற்றி பெற்றோர்களுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தி வரக்கூடிய இந்த விழாவும் இன்றும் 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 நடைபெற்று வருகிறது. எங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வார வழிபாட்டு மன்றம் ஆண்டுதோறும் இந்த பாவை விழாவை நடத்தி சுமார் ஒரு 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தி வரக்கூடியது. இது போல ஏராளம் ஏராளம். இந்த பாவை பாட்டின் மூல வடிவம் வித்து சங்க இலக்கியத்தில் காணப்படுகிறது. அங்கு தைநீராடல் என்று அழைக்கப்பட்டது. பிறகு பாவை பாட்டாயிற்று, பாவை நோன்பாயிற்று, பாவை விளையாட்டாயிற்று. இவை போல சங்க இலக்கியத்தில் இருந்த அந்த மரபு பக்தி இலக்கிய காலத்தில் பாவை நோன்பாக மாறி
எழுந்தேலோர் எம்பாவாய் எழுந்தேலோர் எம்பாவாய் என்று சைவ வைணவ இலக்கியங்களில் பேசக்கூடிய தொடராட்சியினால் வந்தது இது. ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாடல்கள், மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை 20 பாடல்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லால் நீராட போதுவீர் என்று ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், பௌர்ணமி என்று பெயர். அது மார்கழி திருவாதிரை அன்று தொடங்கி பாட வேண்டிய இந்த பாட்டு முதல் பாட்டு. நாளுக்கு ஒரு பாட்டு, 30 நாளுக்கு 30 பாட்டு. அடுத்த பௌர்ணமி தை மாதம் வந்துவிடும், அது தை பூசம். ஆனால் இன்று நாம் மார்கழி 1ஆம் தேதி அமாவாசையாக இருந்தாலும் இந்த பாடலை பாடுவோம். இது காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம். 30 நாட்கள் மார்கழி திங்களுக்குரிய 30 பாடல்கள். இந்த பாவை பாட்டினுடைய முக்கியமான நோக்கம் 3. 1, கன்னிப்பெண்கள் தனக்கு நல்ல கணவன்மார் வர வேண்டும் என்று தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நிலையில் நோக்கக்கூடிய நோன்பு. 2, மாறி வளம் மழை நன்றாக பொழிய வேண்டும் என்பது. 3, அரசும் மக்களும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வைகறை பொழுது எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு ஆற்றிலே சென்று நீராடி பாவை பொம்மை செய்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த பாவை நோன்பு. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குறல்கள் சென்றோதோம் என்ற நிலையில் பாடிய பாடல்கள். திருப்பாவை ஒரு கன்னிப்பெண் பாடியது. திருவெம்பாவை மாணிக்க வாசகர் தன்னை ஒரு கன்னிப்பெண்ணாக பாவனை செய்து கொண்டு ஒரு முதிர்ந்த படுத்த அமைச்சராக இருந்து ஞானம் பெற்ற பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று இறைவன் கேட்கக்கூடிய அளவுக்கு பாடிய மாணிக்க வாசகர் பெருந்தகை பாடியது. ஒரு கன்னிப்பெண் பாடியது. ஒரு ஆன்று அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர் ஒருவர் பாடியது. பாடிய பாடல் வகை 1. பாடிய பெரியோருடைய அனுபவத்திற்கும் பட்டவதற்கும் அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய சமய நிலைக்கும் ஏற்ப இவற்றிடையே வேறுபட்ட சிந்தனைகளும் காணப்படுகின்றன. இந்த வேறுபட்ட சிந்தனைகளுக்குரிய காரணகாரிய விளக்கங்களை காட்டுவதுதான் ஓப்பிலக்கியத்தினுடைய நோக்கம். ஆனாலும் இவற்றிடையே ஒரு ஒன்றுபட்ட செய்தி உண்டு. விடியற்காலை வர்ணனை, நீராடச் செல்ல ஒருவரை ஒருவரை எழுப்பிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலை, ஆற்றிலே நீராடல், இயற்கை வர்ணனை, யாரை நினைத்து இவை நோன்பு நோக்கப்படுகிறதோ அந்த தெய்வத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறக்கூடியது, அவரவர் சமய நிலைக்கு ஏற்ப அமையக்கூடியவை என்ற நிலை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளர்தியோன் மண்செவியோன் நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கும் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவா என்று பாடக்கூடிய திருவெம்பாவை 20 பாடல். இந்த 20 பாடல் மார்கழி திருவாதிரையின் முன்பு ஒரு 10 பின்பு ஒரு 10 பாடி வரக்கூடிய மரபு இன்று வரை நிலவி வருகிறது. இது மார்கழி மாதத்திலே அமைந்த சைவ வைணவ சமயம் சார்ந்த தமிழ் மொழி பக்தி மொழி என்பதற்கு ஏற்ப அமைந்த ஒரு இலக்கிய வகையாகும். கண்ணன் மீது கொண்ட காதலால் பாடியது திருப்பாவை. சைவத்தில் அடியார் மீது அடியார் புகழை பேசக்கூடிய, சிவன் புகழையும் அடியார் புகழையும் பேசக்கூடிய நிலையில் பாடப்பட்டது திருவெம்பாவை. எனக்கு கண்ணனே கணவனாக வர வேண்டும் என்று பாடியது அது. எனக்கு சிவனடியாரே கணவனாக வர வேண்டும் என்று பாடியது இது.
ஒன்று 30 பாடல் கொண்டது, மற்றொன்று 20 பாடல் கொண்டது. இந்த அடிப்படையில் செந்தமிழ்ப்பாவை, பைந்தமிழ்ப்பாவை, அதுபோல் கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை போன்ற ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் தொகுத்து தனிநிலையில் ஆராயக்கூடிய ஒரு வகைமை ஆய்வாகவும் ஒப்பிலக்கிய ஆய்விலை எடுத்துக் கொள்ளலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் இப்படியெல்லாம் சில ஆய்வுகளை நீங்கள் நிகழ்த்துவதற்கு இவைகள் முன்னோடியாக அமையும் என்ற நிலையில் கூறுகிறேன். அடுத்து ஒன்று பள்ளி எழுச்சி பாடல். பள்ளி எழுச்சி பாடல் இது சங்க காலத்தில் இருந்த மரபு பக்தி இலக்கிய காலத்தில் தழைத்து பின்னால் சைவத்தில் ஒரு பெரியவர் பாடிய பள்ளி எழுச்சியும் வைணவத்தில் ஒரு பெரியவர் பாடிய பள்ளி எழுச்சியுமாக அமைந்து மார்கழி மாதத்தில் பாவை பாடலை போட பள்ளி எழுச்சி பாடலும் ஏனைய நாட்களிலும் எம்பெருமானே எழுந்தருள்வாய் 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 என்று எழுந்தருள வைக்கக்கூடிய நிலையில் பாடப்படக்கூடிய பாட்டு. என்ன, பாசறையில் துயின்ற மன்னனை எழுப்புவதற்காக அன்று சூதர் பாடிய துயில் லெடை நிலை என்ற அந்த சங்க இலக்கிய தொல்காப்பிய மரபு சங்க இலக்கியத்தில் ஆடங்கால் பட்டு பிறகு மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியாகவும் வைணவத்தில் 12 ஆழ்வார்களில் ஒருவரான விப்ர நாராயணன் என்று அழைக்கப்பட்டு வருகிற தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சியும் எழுந்து இவை போல ஏராளமான பள்ளி எழுச்சி பாடல்கள். பள்ளி எழுச்சி சிவபிரகாச சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சி, சிதம்பர சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சி, தத்துவ பிரகாசர் பாடிய மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி, ஏன் நம் பாரதி பாடிய பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி போல ஒரு 20க்கும் மேற்பட்ட திருப்பள்ளி எழுச்சி நூல்கள் பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. என்ன, இந்த பள்ளி எழுச்சிக்கு அடிப்படையிலேயே என்ன, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுவதும் தொடையத்த துவளமும் கூடையும் கொண்டு அடியேனை ஆட்கொள்ள எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று வைணவம் பேசுவதும் இந்த பள்ளி எழுச்சி பாடல்களுடைய அமைப்பிலே நாம் காண்கிறோம். ஒன்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடியது, இரண்டிலுமே விடியற் பொழுதை பாடக்கூடிய அந்த சிறப்பு, அமைதியான அந்த சூழலில் ஆரவாரத்து பறவைகள் எல்லாம் ஒலிக்க, நீரோடையிலே அவைகள் எல்லாம் தன்னுடைய சிறகுகளை உலர்த்தி கொண்டு பாடக்கூடிய அவை இவை புறநீர்மை பண் என்ற பண்ணில் அமைந்தவை. மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை என்று திருஞான சம்பந்தர் பாடிய அந்த புறநீர்மை பண் பதிகமும் இவை போல ஏராளமான தரவுகள் இந்த பள்ளி எழுச்சி பாடலில் அமைந்துள்ளன. நீரணிந்தார் அகத்திரளும் நிறை தங்கிய ஒரு புறத்திரளும் இங்கு இறைவனை பள்ளி எழுந்து அருளச் சொல்லவில்லை, அவர் விழித்துத்தான் இருக்கிறார். நம் மனதை அகத்திருளில் இருந்து பள்ளி எழுந்தருளாயே என்ற நிலையில் பாடிய உட்கிடக்கையை பார்க்கிறோம். என்ன, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி, மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி என்று இருக்கக்கூடிய நிலையில் பாரதி ஒருவர்தான் பாரத தேவியே நீ துயின்று கொண்டிருக்கிறாய், நீ எழுந்தருளாயே என்று பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு புதுமையான படைப்பையும் புதுமையுக கவிஞன் புதியுக பாட்டுலக வேந்தன் பாட்டுக்கு முன்னோடியாக திகழ்ந்த அந்த பாரதியார் நமக்கு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியும் காட்டியுள்ளார். அடுத்து ஒரு இலக்கிய வகையை நாம் காண இருப்பது ஒரு நீண்ட நெடிய இந்திய இலக்கிய மரபுகளிலே திகழக்கூடிய ஒரு கதை. அது எந்த கதை தெரியுமா? நலன் கதை. மகாபாரதத்திலே ஒரு கிளைக்கதையாக வந்த நலன் கதை.
சூதாடி நாடு நகரம் எல்லாவற்றையும் இழந்த தருமன் கேட்கிறான், என்னை போல சூதாடி இழந்தவர்கள் யாரேனும் உண்டா என்று கேட்டான். அவருக்கு பதில் சொல்வது போல அமைந்த இந்த நலன் கதை வஞ்சகத்தால் சூதாடி நாட்டை இழந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த அந்த நலன் கதை இது மகாபாரதத்தில் தொடங்கி நலோபாக்கியானம், நலசம்பு, நைஷதம், நலவிலாசம், நலசரிதம், நலவிஜயம், ஹர்ஷருடைய நைஷதம், புகழேந்தி புலவருடைய நலவென்பா, அதிவீர ராம பாண்டியன் பாடிய நைடதம். இங்கு நான் ஒப்பிட நினைப்பது புகழேந்தியினுடைய நலவென்பாவும் அதிவீர ராம பாண்டியன் பாடிய நைடதமும். இரண்டும் மூலக்கதை ஒன்று. பாடியோர் ஒருவர் அவைக்கள புலவர், மற்றொருவர் அவையை அரசாண்டு வரக்கூடிய மன்னன். ஒருவர் வெண்பாவில் பாடினார், மற்றொருவர் ஆசிரிய விருத்தத்தில் பாடினார். கதை ஒன்று, பாடியோர் வேறு. அந்த பாடியோருடைய தன்மைக்கு ஏற்ப கதையின் நிலையும் சற்று மாறுபடும், கதை போக்குக்கு ஏற்ப மாறுபடும் என்பதனை நாம் கம்பனும் வான்மீகியும் ஒப்பீடு நிலையில் ஒரு சிலவற்றை மேலோட்டமாக குறிப்பிட்டு காட்டியதை இங்கு நினைவு கொள்வோம். இந்த நலன்கதை இந்திய இலக்கியங்கள் முழுவதிலும் காணப்படுகின்றன. மலையாளத்தில் காணப்படுகிறது, ஜைனத்தில் காணப்படுகிறது, நம் சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது, பல்வேறு இலக்கியங்களில் இது கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக சொல்லக்கூடியது தமயந்தியின் சுயம்பரம். தமயந்தியை நலன் மணமுடிக்க வந்தபொழுது அவனோடு சேர்ந்து தேவர்களும் வர நலன் வேடத்தில் அவர்கள் நிற்க, உண்மையான நலனை தமயந்தி தேர்ந்தெடுத்து அவனுக்கு மாலையிட, அவனை மணாளனாக ஏற்றுக்கொள்ள ஏமாந்து போன தேவர்கள் அங்கே வரிதே செல்ல, எதிரே வந்த சனியை பார்க்க, அவன் மூலமாக சூழ்ச்சி செய்ய, சூதாட, எல்லாவற்றையும் இழந்து தேரோட்டியாக வளர்ந்து அந்த நிலை என்ன ஊழின் பெருவழி யாவுல என்ற உட்பொருளை மைய கிடக்கையாக கொண்டு அமைந்தது. இந்த நலன் இன்றும் திருநள்ளாற்றில் நாம் வழிபடக்கூடிய அந்த நலதீர்த்தம் வரை தொடரக்கூடிய ஒன்று புகழேந்தி புலவன் சந்திரன் சொர்க்கி என்ற மன்னன் காரணமாக எழுதியது, மற்றொன்று மன்னனே பாடியது அதிவீர ராமபாண்டி. இந்த ரெண்டு பேருடைய நிலைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வேறு காட்டுகிறேன். புலவன் பாடும் பொழுது, சுயம்வரம் நடந்த பொழுது, அவர்கள் தேவர்கள் தமயந்தி கிடைக்காத பொழுது வரிதே மீண்டு சென்று சனியை சந்தித்து சூழ்ச்சியினால் செய்த அந்த நிலை புகழேந்தி புலவன் பாடியது. ஆனால் அதிவீர ராமபாண்டியர் ஒரு மன்னன் அல்லவா? தோல்வி என்று வந்த பொழுது துணிந்து எதிர்த்து போராடக்கூடிய இயல்பு குணம் கொண்டவன் அல்லவா? ஆகவே சுயம்வரம் மண்டபத்தில் ஒரு போர்க்கள காட்சியை காட்டியவர் அதிவீர ராம பாண்டியன் என்று சொல்லி ஒரு நீண்ட நெடிய கதை தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இன்றும் திகழ்ந்து வருகிறது என்று காட்டி இறுதியாக 20ஆம் நூற்றாண்டின் பாவலன், தமிழ் கவிதை உலகை மாற்றி அமைத்த ஒரு புதுமை கவிஞன், மன்னனையும் வள்ளலையும் தெய்வத்தையும் பாடுபொருளாக கொண்டு பழந்தமிழ் யாப்பு மரபிலே இருந்த அந்த வடிவத்தையும் சற்று மாற்றி பாமரக்கு மக்களுக்குரிய தமிழாக பாட்டுலகை காட்டிய பேச்சு தமிழையும் பைந்தமிழ் செய்யுள் தமிழாக்கி பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் பாமரருடைய மண்ணில் நிகழ்ந்தக்கூடிய பல்வகை யாப்புகளை பயன்படுத்தி இந்திய தேசிய விடுதலையையும் மக்களுடைய எழுச்சியையும் காட்டிய
புதியுலகம் காட்டிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அந்த பாரதிக்கு ஒரு தாசன் கனக சுப்புரத்தினம். பாரதி புதுச்சேரியில் தங்கியிருந்த பொழுது கனக சுப்புரத்தினம் பயின்று முடித்துவிட்ட ஒரு மாணவனாக இருந்த பொழுது அந்த நிமிர்ந்த நடையோடு முண்டாசோடு திகழக்கூடிய அவரை பார்த்து இவர் யாரென அறியாமல் இவர்தான் ரவிவர்மா எழுதிய பரமசிவன் ஓவியம் போல திகழ்கிறாரே என்று நினைத்து இவருக்கு ஒரு புனைப்பெயராக ரவிவர்மா பரமசிவம் என்று காட்ட, ஒரு நாள் ஒரு திருமண நிகழ்ச்சியிலே கனக சுப்புரத்தினமும் வந்திட எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது சுப்புவை பாடு என்று பலர் அழைக்க, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் என்ற பாரதி பாடலை சுப்பு மேடையில் பாட, எல்லோரும் இது யாருடைய பாடல் என்று தெரியுமா என்று கேட்க, இது சுப்பிரமணிய பாரதியார் பாடியது என்று அவன் சொல்ல, அவரை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்க, இல்லை என்று சொல்ல, அந்த கேட்ட அவையிலே அந்த ரவிவர்மா பரமசிவம் ஆகிய சுப்பிரமணிய பாரதியும் அமர்ந்திருக்க, அவர் முன்னால் இவரை அழைத்து செல்ல, தன் குருநாதரை பார்க்க, பிறகு நீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தில் தோன்றிய கனக சுப்புரத்தினம் என்று எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்று தொடங்கக்கூடிய பாரதிதாசன் பாடலை பாட, அந்த பாடலுக்கு கவிதா மண்டல சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டல கவிஞர் என்று பாரதியை சார்ந்து தர, கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனாக மாற, இருவர் இலக்கியங்களிலே ஒன்று தேசிய விடுதலை, மற்றொன்று சமுதாய சமதர்ம சீர்திருத்த மக்களுடைய விடுதலையை பாடக்கூடிய ஒன்று என்ற நிலையில் அமைந்த அவற்றை நாம் காண்கிறோம். இந்த வகையில் பாரதிதாசனுடைய பாடல்களை நாம் ஒப்பீடு செய்யும் பொழுது ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் சொல்லி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியை தன் வாழ்நாள் முழுவதும் நேசித்த ஒரு பாவலன், சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தில் இருந்து தோன்றிய பல்வேறு கவிஞர்களில் முதன்மை மாணவனாக திகழ்ந்த பாரதிதாசன், தமிழ் இலக்கிய உலகில் பாரதிதாசன் பரம்பரை என்று திகழக்கூடிய நிலையில் அந்த பாரதியை பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இவர் செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் கவி முரசு, கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்லுவேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், என்ன தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று பாடினாரே. இருவருடைய இலக்கியங்களிலும் ஒரு நீரோட்டமும் அவரவர் தனித்துவமும் காண்கிறோம். இந்த வகையில் தமிழில் இலக்கிய ஒப்பீடு என்ற நிலையில் சங்க இலக்கியத்தில் தொடங்கி சிலம்பு மேகலையில் தொடர்ந்து தாண்டகம், பள்ளியெழுச்சி, பாவைப்பாட்டு, அவற்றோடு தொடர்ந்து நலவன்பாவையும் பார்த்து பாரதிதாசனையும் ஓரளவுக்கு என்னால் அறிமுகம் படுத்தி இருக்கிறேன். இவற்றை நீங்கள் நன்றாக கற்க வேண்டும். இது ஒரு விழி திறப்பு பயிலரங்குந்தானே தவிர நீங்கள் படித்து உணர வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த எனது அன்புக்குரிய செல்வங்கள் பேராசிரியர் நரசிம்மம் அவர்களுக்கும், திருமதி லாவண்யா, திருமதி அம்மா அவர்களுக்கும், சிவ லாவண்யா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும், இதனை இணைய வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இவற்றை சரியான முறையில் பதிவு செய்து
உலகெங்கிலும் ஒரு நிலைபேற்றை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பாளர்களுக்கும் என் நன்றியை கூறி அனைவருக்கும் எனது வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 3 நாட்களாக நடைபெற்ற அற்புதமான ஒரு பயிலரங்கம், நிறைவு செய்யவே தோன்ற இயலாத ஒரு பயிலரங்கம். நாங்கள் இந்த பயிலரங்கம் நிறைவடைகிறதே என்று உண்மையில் வருத்தத்தில் தான் நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆனால் இது நிறைவு அல்ல, தொடக்கத்திற்கான முதல் புள்ளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் திருநாவுக்கரசர் பயிலரங்கத்திற்குள் பயணித்து விட்டு மீண்டும் இது போன்ற இலக்கிய பயிலரங்களை தொடர இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு நான் நன்றி உரைக்குள் பயணிக்கிறேன். 2 நிமிடம். மிக அற்புதமான பயிலரங்கமாக இது நிகழ்ந்திருக்கிறது. ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்துகின்ற பயிலரங்குகள் ஒவ்வொன்றும் நம்முடைய தமிழ் தாய்க்கு அற்புதமான மாணிக்க கற்களாக விளங்குகின்றன என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அந்த அளவிற்கு ஒவ்வொரு பயிலரங்கமும் ஒன்றை ஒன்று மிஞ்சு கொண்டும் சென்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் முதற்க நன்றியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒப்பிலக்கிய கோட்பாடுகளில் தொடங்கி தமிழில் இலக்கிய ஒப்பாய்வு என்று நிறைவு செய்திருக்கிறார் பேராசிரியர் முனைவர் சண்முக செல்வகணபதி ஐயா அவர்கள், என்னுடைய ஆசிரியர். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி பெருக்கோடு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். மிக அழகாக அவர் எப்படி வகுப்பில் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாரோ அதே நிலையில் இன்று நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பல ஆண்டுகள் கழித்து நாங்கள் எல்லாம் மாணவர்களாக இருந்ததை போன்ற ஒரு நிலையை எங்களுக்கு உணர்த்தி, இன்றும் நீங்கள் மாணவர்கள் தான், பேராசிரியர்கள் அல்ல. உங்களுடைய பதவிகள் பேராசிரியர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மாணவர்கள் தான். இன்னும் நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கின்றன என்று எங்களுக்கு நினைவூட்டிய பேராசிரியருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை சொல்லிக் பெருமைப்படுகிறோம். சங்க இலக்கியத்தில் தொடங்கி ஒரு பேராசிரியர் எப்படி 1 மணி நேரத்திற்குள்ளாக திருக்குறளை பற்றி அவை சொல்லும் பொழுது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று சொல்லுமா போலே 1 மணி நேரத்திற்குள் சங்க இலக்கியத்தில் தொடங்கி பாரதிதாசன் வருகின்ற அந்த மிக நீளமான ஒரு செய்தி தொகுப்பை நமக்கு அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், கேப்சூல் போல நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே இதை விழுங்கி ஜீரணிப்பதற்கு நமக்கு நம்முடைய மூளை எந்த அளவிற்கு தகுதி பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு நுழைவு சீட்டு. ஐயா அவர்கள் சொன்னது போல இது ஒரு நுழைவு சீட்டு. ஒரு இனிப்பகத்துள் ஒரு இனிப்பை நாம் சிறிது எடுத்து சுவைப்பது போல அந்த சுவைப்பதை நமக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய சுவையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த இனிப்பை நாம் சுவைக்க தூண்டப்படுவோம். ஒரு சோற்றுக்கு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்னுமா போலே ஐயாவுடைய அந்த பொழிவு, ஆற்று நீரோட்டமான அந்த பொழிவு, கொடுக்கின்ற அந்த செய்திகளை மாணவர்களுடைய மனம் கொள்ளுமாறு கொடுக்கின்ற, அது ஆங்கிலத்தில் வே ஆஃப் பிரசன்டேஷன் என்று சொல்வார்கள், அந்த உளவியல் தெரிந்த ஒரு பொழிவாக நான் பார்க்கிறேன். மனமாற என்னுடைய ஆசிரியருக்கு நான் இருகரம் கூப்பி அவருடைய திருவடிகளை பணிந்து நான் நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய பயிலரங்கத்தினுடைய அடுத்த நிகழ்வாக நாளை திருநாவுக்கரசர் தேவார பயிலரங்கம் தொடர்ச்சியாக 5 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த 5 நாட்கள் 1ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை அக்டோபர் மாதத்தில் இதே நேரம் 6 மணியிலிருந்து 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. 3 ஓதுவாமூர்த்திகள் நமக்கு திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை பயிற்றுவிக்க இருக்கிறார்கள். 4ஆம் திருமுறையை கோவை திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் நமக்கு பயிற்றுவிக்க இருக்கிறார்கள். 5ஆம் திருமுறையை கோவை சிவத்திரு காளிதாஸ் ஓதுவார் அவர்கள் பயிற்றுவிக்க இருக்கிறார்கள். 6ஆம் திருமுறையை திருவிடை மருதூர் சம்பந்தம் ஓதுவாருடைய திருக்குமாரர் சிவ நடராஜன் அவர்கள் நமக்கு 6ஆம் திருமுறையை பயிற்றுவிக்க இருக்கிறார்கள். கேட்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாளையிலிருந்து தொடர்ச்சியாக 5 நாட்கள் இதே ஒலிபரப்பில் நேரலையில் நீங்கள் யூடியூப் வாயிலாகவும் ஐயாரப்பர் முகநூல் வாயிலாகவும் கேட்க இருக்கிறீர்கள், ரசிக்க இருக்கிறீர்கள். உங்களை நாளைய நிகழ்ச்சிக்கு வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சி.